நாம் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 13:1 வாசியுங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணவுமான நாமமும் இருந்தன. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி தேவனாகிய கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே அப்பா, எத்தனையோ தியாகத்துக்கு மத்தியில் இந்த ஜனங்க வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஆண்டவரே, எவ்வளோ பேர் வேலையை இன்றைக்கி லீவ் போட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. அத்தனை பேருக்கும் ஒரே நோக்கம் தான், உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்க வேண்டும். உம்முடைய பாதப்படியிலே வசனத்துக்காக வந்து உட்கார்ந்த மரியாளுக்கு எடுபடாத நல்ல பங்கை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் அப்படி ஒரு நல்ல பங்கை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. பொதுவாக நாம் திருச்சபைக்கு வருவதற்கு ஆண்டுடைய வருகை ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு மீண்டும் வரப்போகிறார், நாம் அவருடைய வருகையிலே போக போகிறோம். இந்த திருச்சபையை கர்த்தர் எதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார் அதுவும் இருக்கிறது. எதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார்? உன்னத பாட்டில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் வந்து மணவாட்டிக்கு வந்து கதவை தட்டுவார். 5ஆம் அதிகாரத்தில், என் புறாவே, என் உத்தமியை கதவை திற அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. அவங்க படுத்துக்கிட்டே பேசுவாங்க. 3வது வசனத்துலேருந்து இருக்கும், படுத்துக்கிட்டே பேசுவாங்க. இந்த மாதிரி, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது, நான் வந்துட்டு என் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா மணவாளன் போயிடுவார், நேசர் போயிடுவார். போன பிறகு மணவாட்டி அவரை தேடி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், வழியிலே காவலர்கள் அவரை பிடித்து அடித்து அவள் மேல் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும். அதற்கு பிறகு மணவாட்டி மணவாளனை தேடி தொடர்ந்து போவாங்க. அப்பொழுது மணவாளன் வந்து சேர்த்துக்கொள்வார்னு இருக்கும். இது எதற்கான ஆவிக்குரிய அர்த்தம்னா, இந்த கதவை தட்டுறதுங்கிறது வந்து வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால். இப்போ அந்த இடத்துல மணவாட்டி திறக்கலை, உன்னத பாட்டில் திறக்கலை. இப்போது மணவாளன் போயிட்டார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இதுதான் கதவு தட்டப்படுகிற சத்தம். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் வந்து வரப்போகிறேன், கதவை திற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒரு சில சபைகள் கதவை திறக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ மணவாளன் போயிடுவார். போன பிறகு இந்த மணவாட்டியை பிடிச்சி என்ன பண்ணுவாங்களாம், காவலர்கள் அடித்து பிடித்து அவளை என்ன செய்வாங்களாம், நிர்வாணமாக்கி அவளை வந்து உபத்திரவப்படுத்துவாங்கன்னு இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இயேசு வந்துட்டு போன பிறகு போகாத சபைகள், கைவிடப்பட்ட சபைகள்னு சொல்லுவோம், அந்த சபைகளுக்கு மிகப்பெரியதான ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரைக்கும் உலகம் பார்க்காத ஒரு உபத்திரவ காலம் கிறிஸ்தவத்துக்கு வரும். அதான் ஃபைனல் ட்ரிபுலேஷன், அதாவது கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உபத்திரவ காலத்தில் நீங்கள் நானும் மாட்டக்கூடாது, தப்பிச்சிடணும். அதுக்காக தான் முன்பதாகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு அழைப்பை ஒன்று கொடுக்குறார். நினிவே ஜனங்களுக்கு கொடுத்தா மாதிரி, நோவா கொடுத்தா மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படும். அதை லோத்துக்கு கொடுத்தா மாதிரி கொடுக்கப்படும். ஆனால் ஒரு சில சபைகள் என்ன செய்யாது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்படுவார்கள். அப்படி கைவிடப்படும் பொழுது அவர்களை உபத்திரவப்படுத்துறதுக்கு என்று ஒரு கவர்மெண்ட் வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ரோம சாம்ராஜ்யம் எழும்பி சபைகளை பயங்கரமாக துன்பப்படுத்துச்சு 1ஆம் நூற்றாண்டில். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 10 ராஜாக்கள் வந்தாங்க, அதாவது ரோம சாம்ராஜ்யத்தில். அவர்கள் அதே மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு கம்யூனிசம், நாசிசம், ஃபேசிசம்னு சொல்லி சபையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான உபத்திரவப்படுத்தும், துன்பப்படுத்தும். ஆனால் இப்போ வரப்போகிறது அது எல்லாவற்றுக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுவார், அந்த அரசாங்கத்தை பற்றி, அந்த கவர்மெண்ட்டை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். இதே மாதிரி தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யம். மிருகம்னா என்ன அர்த்தம்? திருப்பி வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யம். மிருகம்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 13:1 என்ன வாசிங்க?
சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம்னா ஜனங்கள்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல ஜன சமுத்திரம் அப்படின்னு சொன்னோம்ல, சமுத்திரம்னா ஜனங்கள்னு அர்த்தம். அதுக்கு எப்படி வசனம் இருக்குதானா, வெளிப்படுத்தல் 17:15 அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஜனங்கள்னா யாரை குறிக்குது? சமுத்திரம்னா எதை குறிக்குது? ஜனங்களை குறிக்குது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் வருகிறது என்று அர்த்தம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? இப்ப தொடர்ந்து வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 7:23. எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து. நல்லா கவனிங்க, இதான் வரப்போற கவர்மெண்ட், அடுத்து வரப்போற கவர்மெண்ட். நம்ம காலத்துல கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்க்க போகிற கவர்மெண்ட். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் இருக்கட்டும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? பூமி எல்லாம் பட்சித்து மிதித்து நொறுக்க போகுது. the worst government in the universe. இது வரைக்கும் உலகத்துல வந்ததிலேயே, பூமியில உருவானதிலேயே இதுதான் இருக்கிறதுலேயே worst அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கணும். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் மணவாட்டியை கூட்டு போய் மணவாளன் வந்து திருமணம் பண்ணுவார், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த அழைப்பு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அதில் ஒரு காரணம் என்னென்னா, வரப்போகிற ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து உங்களை என்னையும் காப்பாற்றுறதுக்கு. எப்போவுமே ஆண்டவர் பாருங்கள், ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லுவார். அந்த வழியை நாம் கேட்டு தப்பிச்சிட்டோம்னா ஓகே. நாம் நம்ம சுயத்தில் இதில் அதெல்லாம் மாட்டோம் அப்படிம்போம் பாருங்க, அவன் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பான். அது எப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் கர்த்தர் சில காலங்களுக்கெல்லாம் முன்னாடி உலகம் முழுக்க வாசலை திறந்து வச்சார். போனவெல்லாம் தப்பிச்சிட்டான், இருந்தவெல்லாம் மாட்டிட்டான். நான் சொன்னது யூதர்களை. நீங்கள் யாரையாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொன்னது யூதர்களை. யூதர்களுக்கு ஆண்டவர் வந்து எல்லா நாட்டையும் வழிவாசலை திறந்து போக சொன்னார். அப்போ நேபுகாத்நேச்சர் காலத்தில் போனவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தப்பிச்சிட்டாங்க. எங்கள் நாடு எங்கள் மொழி, நான் இங்கே தான் இருப்பேன் அடி சம்மடி வாங்கினான். ஆண்டவர் நொறுக்கி போட்டு தேவாலயத்தெல்லாம் இடிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதை சரி பண்ணிட்டு திருப்பி ஆண்டவர் திறப்பார், வர சொல்லி திருப்பி வந்துடணும். அதே மாதிரி தான் இந்த உபத்திரம் வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவார். இப்போவும் அந்த வழியை தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற வழி வேறு நாட்டுக்கு போகிறதில்ல, பரம நாட்டுக்கு போகிறது. ஏன்னா இப்போ வரப்போகிறது பூமி எல்லாம் பட்சிக்க போகுது. டோட்டல் வேர்ல்டு, எந்த இடத்துக்கும் நீங்கள் போக முடியாது. அப்படி ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வருமான்னு கேட்டிங்கன்னா வரும். இதுக்கு முன்னாடியே 2-3 வந்திருக்கு. ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். அவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பண்ணாங்கன்றது தெரியும். ஆனால் வரப்போகிறது இருக்கிறதுலே ஒஸ்ட். அந்த கவர்மெண்ட் வர்றது எந்த அளவில், எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இப்போ அவங்க எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த கவர்மெண்ட் வரப்போது அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிப்படுத்தல் 13:1 நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த 10 கொம்பு தான் நமக்கு அடையாளம். ஏன் அப்படின்னு கேட்டால், முதல்ல அந்த 10 கொம்புனா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல் 17:12 சொல்லுது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் அப்படின்னு இருக்கு. இந்த 10 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, முன்பதாகவே வந்து அவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாங்க. அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை. 13வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அப்போ அந்த 10 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வல்லமை அதிகாரத்தெல்லாம் ரெடி பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அந்த கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அந்த கவர்மெண்ட் வரப்போகுதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அதுக்கு முன்னாடி 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி அந்த கவர்மெண்ட் வந்து உலகத்தை என்ன செய்ய போகுது, நாசம் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி யோவான் ஸ்நானகன் முன்னாடி வந்தார்னா பின்னாடி யார் வரப்போறான்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி அந்த கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 10 பேர் யார் வந்திருக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரியதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டமைப்புக்கு பெயர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேர், EEC அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பிக்கும் போது 6 பேரோட ஆரம்பித்தாங்க. அப்புறம் 9 பேராச்சு. அப்புறம் 1950-51 அது 10 பேராக மாறியது. மாறின பிறகு
அந்த 10 பேர் அந்த கூட்டமைப்புக்கு பெயர் தான் இப்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்பதாகும். இதுதான் அந்த 10 நாடுகளுடைய கூட்டமைப்பு. நீங்கள் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இவங்க தான் அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு யூரோப்பியன் யூனியன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், யூரோப்பியன் யூனியனில் 28 நாடு 29 நாடு இருக்குது, நீங்கள் 10 நாடு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பேர் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேர். இங்கே இருக்கு பாருங்க, அவங்களுக்கு பேர் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். இவங்க தான் அந்த 10 நாடு. இவர்கள் தான் இந்த 28 நாடுகளுக்கும் தலைமை. இந்த 28, 29 ஆகும், 30 ஆகும், 40 ஆகலாம், எவ்வளோ வேணால் ஆகலாம். ஆனால் இவ அத்தனைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எத்தனையில் இருக்குன்னா அந்த 10ல் தான் இருக்கும். இவங்களுக்கு பேர் தான் WEU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் தான் அந்த 1951 உருவான ஃபஸ்ட்டு 10 நாடுகள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 10 நாடுகள் ஆன உடனே இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் மாற்றம் வராது. யார் வேணாலும் எங்களோட கூட வந்து என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் தலைமை நாங்கள் 10 பேர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 10 பேர் தான். இதுவும் வசனத்தில் இருக்கு. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீர் களிமண்ணோடு இரும்போடு கூட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இரும்பு களிமண்ணோடு கூட கலவாதது போல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 10 நாடுகளோடு கூட எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. ஏன்னா அந்த இரும்பு களிமண் ஏன் சொல்கிறாருன்னா, அந்த தானியலுடைய சிலைக்கு பார்த்தீங்கன்னா 10 விரல்கள் இருக்கும். அதான் தானியலுடைய சிலையில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 விரல்கள் இருக்கும். அந்த சிலையை பார்க்கும்போது இங்கே இருக்கு பாருங்க, 10 கால் விரல்கள் 10 அப்படின்னு இருக்கும். அதுலேயும் இருக்கும், 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அந்த 10 விரல்கள் தான் 10 கொம்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த 10 கொம்புகள் தான் 10 ராஜாக்கள், அப்படின்னா 10 நாடுகள் அப்படின்னு அர்த்தம். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆனாலும் இரும்பு களிமண்ணோடு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான அவங்களோட தலைமை பீடம் தான் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று பார்க்கிறோம். கரெக்டாக 10 நாடுகள். இதை உருவாக்கினவங்களில் ஒருத்தர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். யார் வின்ஸ்டன் சர்ச்சில்னா, நீங்கள் 1948 தானே விடுதலையா, நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு 1948 தானே. நீங்கள் விடுதலையாக்கும் போது உங்களுக்கு இங்கிலாந்து தானே விடுதலை கிடச்சிச்சு. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்துக்கு அப்போ பிரதமராக இருந்தவர் பேர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, ஸ்ரீலங்காக்கெல்லாம் விடுதலை கொடுத்தவங்க அவங்க தான். ஸோ அவங்களுக்கு அப்போ பிரதமராக இருந்தவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இவங்களுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஒரு 10 நாடு அமைப்பு உருவாக்கி இருக்கிறீங்களே, பைபிளில் எப்படி சொல்லியிருக்குது, நீங்கள் தான் அந்த உலகத்தை அழிக்க போகிற 10 நாடுகளா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நாங்கள் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை, நாங்கள் பாருங்கள் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டின்னு பேர் வச்சுருக்கிறோம். அதோட அர்த்தம் என்னென்னா ஐரோப்பிய வியாபார பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ நாங்கள் பொருளாதாரத்துக்காக ஒன்றா கூடி இருக்கிறோமே ஒழிய, நாங்கள் ஒரு காலம் இந்த மாதிரி உலகத்தை பிடிக்கிறது அழிக்கிறதுன்னு எங்கள் வேலை கிடையாது, நாங்கள் நல்ல எண்ணத்துக்கு கூடியிருக்கிறோன்னு சொன்னார். ஆனால் போக போக பேர் மாறிடுச்சு. ஐரோப்பிய கூட்டமைப்பு, மேற்கத்திய ஐரோப்பிய கூட்டமைப்பு இப்படிலாம் மாற்றி இப்போ அவங்க வந்து உலகத்தை பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வேதம் சொன்னபடியே துல்லியமாக 100% கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. 10 நாடுகள் கூட்டமைப்பு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. யூரோப்பியன் யூனியன் என்று நம்ம பார்க்கிறோம். இவர்கள் மற்ற நாடுகளோட சம்பந்தம் கலந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் உலகத்தை அடுத்து நாசம் பண்ண போகிற மிகப்பெரியதான வல்லரசு. இப்போ எப்படி அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு காலத்தில் இதே மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க. அதே மாதிரி தான் கிரேக்க சாம்ராஜ்யம், செங்கிஸ்கான் எல்லாம் பண்ணாங்க. ஹிட்லர் பண்ணார். அதை விட மோசமாக இவங்க பண்ண போகிறாங்க. உங்களுக்கு முன்பதாகவே இதை நாங்கள் அறிவிக்கிறோம். வேதத்தில் இருக்குது, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த நாடுகள் தான் நாளைக்கு முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும். இப்போது இவ்வளோ விஷயத்தை வசனத்தை வந்து பார்க்குறோம். இதுதான் இந்த 10 நாடுகள்ங்கிறதுக்கு ப்ரூஃபாக இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். வசனத்தின்படி இவங்க எப்படி 100% பொருந்தி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். இது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தரிசனம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கும். அது வசனத்திலே இருக்கும். நீங்கள் யூகிக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த வேலையெல்லாம் கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரே வேலை, வேதத்தை ஆராய்ந்து படியுங்கள், அவ்வளோதான். வேதத்தை ஒழுங்காக படித்தாலே போதும், எல்லாத்துக்கான விளக்கம் அதில் இருக்கும். நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும், அவ்வளோதான்.
இப்போ நாம் இந்த வசனத்தை இவங்க தாங்கிறதுக்கான எழுத்துக்கு எழுத்து அப்படியே பார்க்க போகிறோம், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெள்ளை குதிரை என்பது எதை குறிக்கிறது? குதிரைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதி உத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 4 குதிரைக்கு பேர் என்னது? 4 ஆவிகள். அந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் இதே 4 குதிரை அங்கே இருக்கும். வெள்ளை, கருப்பு, சிவப்பு, புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்கும். இதற்கு என்ன பெயராமா? 4க்கு பேர் என்னது? 4 ஆவிகள். கடைசி காலத்தில் உலகத்தில் ராஜ்யத்தை செய்ய போகிற ஒரு ஆவி, உலகம் முழுக்க அழிக்க போகிறதான ஒரு ஸ்பிரிட். இதை நாம் வேதத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசிக்க வேண்டாம், அப்புறம் போய் நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. 1 யோவான் 2:18 வாசிக்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அந்தி கிறிஸ்துவோடைய ஆவி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவங்க உலகம் முழுக்க என்ன செய்வாங்க? ஆளுகை செய்வாங்க. அந்த ஸ்பிரிட் வெள்ளை குதிரை அப்படிங்கிறது இதை குறிக்குது. இப்போது இதன் மேல் ஏறி இருந்தவன், இந்த வெள்ளை குதிரை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை குதிரைங்கிறது உலக பிரகாரமாக என்னத்தை குறிக்கும்? வெள்ளை கலருங்கிறது சமாதானத்தை குறிக்கும். இவர்கள் புறப்படும் போது சமாதானத்தோடு கூட புறப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:21 வாசிங்கள். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். வசனம் தெளிவா சொல்லுது. இவன் நுழையும் போது எப்படி நுழைவான்? சமாதானமாய் நுழைந்து. இந்த அரசாங்கம், இந்த ஆவி பூமிக்குள்ள நுழையும் போது எப்படி நுழையும்? சமாதானமாய் நுழையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு, எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இது 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு. இது 2012. சவுண்ட் இருக்குதா? சவுண்ட் இருக்கா? சரி, அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறாரு பாருங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நோபல் கமிட்டி. இவங்க 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ அதை தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 2012 த நோபல் பீஸ் பிரைஸ் ஃபார் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்வார். இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, வசனத்தின்படி இவங்க தான் சமாதானத்தோடு கூட புறப்படணும். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, இதுவரைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. எந்த நாட்டுக்கும் கொடுக்கப்பட்டதே கிடையாது. சமாதானத்துக்கான நோபல் பரிசு மனுஷனுக்கு மட்டும்தான் தருவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மனுஷன் தான் இன்னொரு மனுஷனுக்கு நடுவில், இன்னொரு நாட்டுக்கு நடுவில் என்ன பண்ண முடியும்? சமாதானத்தை செய்ய முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு. அப்போது இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசை மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவோட பண்ணப்பட்டதுன்னா உடன்படிக்கை. India and the European Union have reached a free trade agreement that could affect as many as 2 billion. அதுக்கு பேர் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாத்துக்கும் தாயான உடன்படிக்கை அப்படின்வாங்க. அதாவது தடையற்ற வர்த்தகம் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த டாக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாம் ஃப்ரீயாக. இப்போ இந்த ஃப்ரீயாக யார் பண்ணுவா? இப்போ பாருங்கள், ஒரே இலங்கைக்குள்ளே இருக்கிற மாகாணத்தில் இருக்கிறதா என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயாக பண்ணுவாங்க. அதில் கூட சில மாகாணங்கள் டேக்ஸ் அதிகமாக போடும், குறைவாக போடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நாடுகளுக்குள்ளேயே ஃப்ரீ போக வர. இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாக்குள்ளே அப்படி இருக்கே. இப்போ உலகம் முழுக்க அதை கொண்டு வராங்க. உலகம் முழுக்க கொண்டு வந்து எல்லா நாடுகளோடு கூட ஒப்பந்தம் போடுறாங்க. எங்கள் பொருள் இங்கே வரலாம், உங்கள் பொருள் அங்கே வரலாம். இது ஒரு வித்தியாசமான உடன்படிக்கை, அந்த நாடுகளோட கண்ட்ரோல் பண்ணுற உடன்படிக்கை. இது அப்படி தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அதுக்கான ஒரு ப்ரூஃபை நீங்கள் பாருங்கள். இது யூரோப்பியன் யூனியன் கொடி. இது யூரோப்பியன் யூனியன் கொடி. இந்த யூரோப்பியன் யூனியன் கொடி பொதுவாக எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் தானே இருக்கணும், அந்தந்த நாட்டில் தானே இருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இது எந்தெந்த நாட்டில் இருக்கிற காரோடைய வாகனங்களுடைய நம்பர் பிளேட். சரியா? எல்லா நாட்டிலையும் இருக்கும் அந்த நம்பர் பிளேட். இந்த எல்லா நம்பர் பிளேட்லையும் பாருங்க, இந்த யூரோப்பியன் யூனியன் கொடி இருக்கும். ஏன் இருக்கு? ஒரே கொடி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கும், நீங்கள் பார்க்க முடியும். இது ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. எதனால் அப்படி போடப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்ரீலங்காலையும் இருக்குது, ஸ்ரீலங்கா நம்பர் பிளேட்லையும் இருக்குது. அதையும் நாங்கள் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். இதில்
ஸ்ரீலங்காலையும் இருக்குது. நான் இங்கே எடுத்த ஸ்ரீலங்காவில் எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நான் ஒரு பார்த்து எடுத்த மேலே உள்ளது வந்து கோலாலம்பூர். அது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுது. இது ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், நீங்கள் எங்கே சிங்கப்பூர் எங்கே வேணால் போங்க, இந்த ஒரு நம்பர் பிளேட்டில் இந்த யூரோப்பியன் யூனியனுடைய கொடியானது வைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக பல நாடுகளில் கொடி வைப்பாங்க, அந்தந்த நாட்டுடைய கொடி வைப்பாங்க. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா, கத்தாரு, சவுதி அரேபியாலாம் போனீங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய கொடி இருக்கும். சில நாடுகளில் அப்படி வைக்கக்கூடாது. இப்போ இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் வந்து எந்த கொடியும் எங்கேயுமே வைக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு நாட்டுடைய கொடி ஏன் வைக்கப்படுகிறது? இப்போ நீங்கள் இங்கே போய் பாருங்கள், பல இடங்களில் உங்களுடைய வாகனங்களில் இந்த கொடியை பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பலை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஐரோப்பியன் யூனியனுடைய ஆளுகையானது உலகம் முழுக்க அவங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டு உலகம் முழுக்க இதை தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கான ஒரு அடிப்படை வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. நான் சொல்கிறேன், செய்ய போகிறாங்க கிடையாது, செஞ்சு முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக இந்த வேலை நடக்குது. எல்லா நாட்டோடையும் ஒன்றுனா இவங்க என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டே வராங்க. இவர்கள் கர்த்தர் சொன்னபடியே கடைசி காலத்தில் சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாய் புறப்பட்டு அதை மாதிரி அது மட்டுமல்ல ஒரு உடன்படிக்கை கையில் எடுத்து எல்லா நாட்டையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருகிற வேலையை செஞ்சு முடிச்சாங்க. அடுத்துதான் இவர்கள் எழும்பி வருவார்கள். அடுத்த வல்லரசாக இவங்க இருப்பாங்க. எப்படி நீங்கள் அடுத்த வல்லரசாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ நேற்று வந்தவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் நேற்று வந்தீங்க? காலையில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, மாலையில் வந்தவங்க. சரி, அப்போ சரி, நேற்று நாங்கள் ஒரு யுத்தத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற யூரோப்பியன் யூனியனுடைய யுத்தத்தை பற்றி, ரஷ்யா ஈரானுடைய யுத்தத்தை குறித்து பார்த்தோம். இந்த யுத்தம் எதுக்காக நடைபெறுகிறதுங்கிறதுக்கான ரீசன் என்ன ஏது எல்லாம் பார்த்தோம். அதில் ஒரு ரீசன் நல்லா கவனிங்க. ஒரு வல்லரசு விழுந்து இன்னொரு வல்லரசு எழும்பணும்னா ஒரு யுத்தம் ஒன்று வரணும். முதலாம் உலக யுத்தம் முடிவடையும் போது இங்கிலாந்து வல்லரசாக இருந்துச்சு. 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசாக இருந்துச்சு. இப்போ இது 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது முடியும் போது பாருங்க, இப்போ இருக்கிற வல்லரசு கீழே விழும். எது விழும்? அமெரிக்கா கீழே விழும். விழுமான்னு கேட்டிங்கன்னா விழ தொடங்கிடுச்சு. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்கிடுச்சு. இப்போவும் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்கிடுச்சுன்னு எழுதுறாங்க. இனிமேட்டு யூஎன் வந்து யூஎஸ் என்னவா இருக்காது, நோ லாங்கர், இதுக்கு மேலே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அத்தனையுமே அதை பற்றி தான் சொல்லுது. அப்படியே அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வல்லரசு கீழே விழணும், அப்போ தான் அடுத்த வல்லரசு வரும். அமெரிக்கா சரியாக உருவாகி ஏறக்குறைய 70 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரியதான வீழ்ச்சி அமெரிக்காவுக்கு வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. 2001 அமெரிக்காவை இரட்டை கோபுரத்தை தாக்குனாங்க. ஞாபகம் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. 2 இடத்த அவங்க முக்கியமாக தாக்குனாங்க. ஒன்று இரட்டை கோபுரம், இன்னொன்று பென்டகன் என்று சொல்லக்கூடியது இராணுவ தலைமையகம். இது 2த்தையும் அவங்க தாக்குனாங்க. இது 2ஐயும் தாக்குறதுக்கு என்ன காரணம்? அவங்க 3 இடத்த பிளான் பண்ணாங்க. வாஷிங்டன் டிசி அதையும் பிளான் பண்ணாங்க. ஆனால் நடந்தது 2 இடத்த தாக்க முடிஞ்சிச்சு. இந்த 2ஐயும் தாக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக கேட்டிங்கன்னா அது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆனால் நீங்களும் நானும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டத்தை பார்க்கணும். அமெரிக்கா உலக வல்லரசாக இருக்கிறதுக்கு காரணம் 2 பலம். நீங்கள் வாசிங்க, வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமை அதிகாரம். வல்லமை அதிகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு பவர்ஃபுல் வல்லரசாக இருக்கிறதுக்கு 2 முக்கியம். ஒன்று படைபலம், இன்னொன்று பணபலம். அதாவது ஒன்று வந்து பொருளாதாரம், இன்னொன்று வந்து இராணுவம். இது 2ம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த நாடு தான் என்னது, வல்லரசு அப்படின்னு அர்த்தம். அமெரிக்கா இது 2லையும் ஸ்ட்ராங். அதனால தான் அமெரிக்கா பார்த்து எல்லாரும் பயந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் 2001 அமெரிக்காவை 2 இடத்த தாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒன்று இரட்டை கோபுரம். இரட்டை கோபுரம்னா என்ன அர்த்தம்னா WTCன்னு அர்த்தம், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், உலக பொருளாதார தலைமையகம் அப்படின்னு அர்த்தம். 2வது பென்டகன், அமெரிக்காவுடைய இராணுவத்தின் தலைமையகம். இது 2ஐயும் ஒரே நேரத்தில் அடித்தாங்க, சேம் டைம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய 2 பலமும் கீழே விழுந்தது. அமெரிக்காவுடைய சின்னம் கழுகு. உயர பறப்பதற்கு 2 செட்டைகள், ஒன்று பணபலம், இன்னொன்று படைபலம், வல்லரசு. இந்த 2ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கீழே தள்ளப்பட்டது. 2 செட்டைகள் வெட்டப்பட்டது. இந்த 70 வருஷமாக இருந்த அமெரிக்காவுடைய டாலர் வீழ்ச்சி அடைய தொடங்கியது. 70 வருஷமாக இருந்த அமெரிக்காவுடைய பவர், சூப்பர் பவர் கீழே விழ தொடங்கியது. கர்த்தர் சொன்னபடியே அமெரிக்காவுடைய வீழ்ச்சி. நாங்கள் அப்பத்துலேருந்து சொல்கிறோம், 2001
இது விழப்போது, அமெரிக்கா கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அடுத்து 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 கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு. அப்படியே அமெரிக்க டாலருடைய மதிப்பு கீழே போக போக இன்னைக்கு அமெரிக்காவுடைய கடன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $37 ட்ரில்லியன். ஈரான் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி. இப்போ அது அதை விட அதிகமாகிடுச்சு. இனி அமெரிக்காவை கடன்லேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. பொருளாதாரம் ஃபினிஷ். இப்போ அமெரிக்காவுடைய இராணுவம் அங்கே அடி வாங்குச்சு, பென்டகன் அடித்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இன்றைக்கி கவனித்து பாருங்கள், ஈரானுங்கிற ஒரு சின்ன நாட்டை அமெரிக்காவில் என்ன பண்ண முடியல, 3 வாரமாக ஒன்றும் பண்ணவே முடியல. அவங்களாம் முந்தையெல்லாம் 10 நாள், ஒரு வாரத்தில் ஒரு வாரையை முடிச்சிருவாங்க, நாட்டையே கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை ஒன்றுமே பண்ண முடியல. இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்கு நியூஸ் வந்திருக்கு, என்ன சொல்லுதுன்னா ஏன் அமெரிக்கா தடுமாறுகிறது அப்படின்னு போடுறாங்க. நேற்று கூட அமெரிக்காவுடைய 900 கோடி பவர்ஃபுல்லான ஒரு 9000 கோடி பவர்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய விமானத்தை அடித்து உடச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்காவுடையதான இராணுவம் பின்வாங்குது. அமெரிக்காவில் இருக்கிறதுலே பெரிய கப்பல்னு சொல்லுவாங்க ஆப்ரகாம் லிங்கன், அப்புறம் ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டாங்க. இப்போ ரெண்டும் திருப்பி ரிட்டர்ன் போகுது, அவங்க நாட்டுக்கு ரிப்பேருக்கு போகிறது. இது பின்வாங்குவதற்கான அடையாளம். அமெரிக்கா கப்பல் அப்படிலாம் ஆகாது. உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சாம்ராஜ்யம் கீழே விழுகிறது. எப்படி பாபிலோன் சாம்ராஜ்யம் கீழே விழுந்ததோ அதே மாதிரி அமெரிக்கா சாம்ராஜ்யம் கீழே விழுது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வார். தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்ராஜ்யத்தை தள்ளி ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். ஆனால் உங்களாலையும் என்னாலையும் இந்த ஸ்பிரிச்சுவல் வியூவில் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சபை எல்லாத்தையும் சம்பவமாக தான் பார்க்குது, தேவனுடைய திட்டமாக பார்க்க மாட்டேங்குது. எரேமியா சொல்றார், நேபுகாத் நேச்சார் வருவார், அவர் வந்துட்டு தேவாலயத்தை தீக்கிரையாக்குவார், அப்புறம் சீலாவை போல மாறும் எல்லாம் சொன்னா, ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா எரேமியாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டான், ஜெயிலில். அது எப்படி? கர்த்தர் அதெல்லாம் கைவிட மாட்டார், கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்னா. ஒரு நாள் வந்தது, எவன் அப்படி செஞ்சானோ அவனை குருடாக்கி கையில் விலங்கு போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. எவன் சொன்னானோ அவனை விடுதலையாக்கி அவனை எருசலேமில் வச்சாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். கண்களுக்கு முன்பாக ஒரு சாம்ராஜ்யம் விழுகிறது, மகா பாபிலோன் கீழே விழுகிறது. அமெரிக்கா மகா பாபிலோனுக்கு ஈக்குவல். பார்க்கறதுக்கு தான் நமக்கு அது எப்படி இருக்குது, கிறிஸ்தவ நாடு மாதிரி. உலகத்தினுடைய எல்லா பாவத்தினுடைய ஆரம்பமும் எங்கே தான் இருக்குது, அமெரிக்காவில் தான் இருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி கீழே விழுந்து இதோட அமெரிக்கா 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு போயிடும். அதுக்கு மாற்றாக இன்னொரு நாடு எழும்பி வரணும். அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தா, இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்களேன். அப்போ எடுக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆளாளுக்கு ஒரு கரன்சி அடுத்து வருதுன்னாங்க. இப்போ இந்தியா கூட என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 5 நாடுகளோடு சேர்ந்து பிரேசில், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் இந்தியா, அப்புறம் சைனா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுதான் உலகத்துடைய அடுத்த பணங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும்னா நாங்கள் ப்ராஃபஸி கிடையாது, பைபிளில் இருக்கு, அடுத்து பிரிக்ஸ்லாம் வராது. அப்புறம் இப்போ ஈரான் சொல்லுச்சு, எல்லாரும் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை நீங்கள் தாண்டணும்னு சொன்னால் எல்லாரும் சைனா பணத்தில் தான் என்ன செய்யணும், மாற்று பொருளாக சொல்லுச்சு. அதுவும் நடக்கலை. இப்போ எதுவுமே நடக்காது. எது வரும் தெரியுமா, இந்த யூரோ, இவங்களுடைய கரன்சி தான் வரும். அந்த யூரோவை குறித்த வசனம் சொல்லுது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். என்ன இருக்குது, ஒரே யோசனை. இந்த யூரோ தான் ஒரே யோசனைக்கான ஒரு அடையாளம், பொருளாதாரத்தின் அடையாளம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ இலங்கை பணம் ருபீஸ் இருக்கு இல்லையா, ரூபா இருக்குதுல்ல. இந்தியா பணத்துக்கு பேர் என்னது, ரூபா தான். பாகிஸ்தான் பணத்துக்கு பேர் ரூபா தான். ஆனால் இந்திய ரூபாயும் பாகிஸ்தான் ரூபாயும் ஸ்ரீலங்கா ரூபாயும் ஒன்றாகாது. 3 நாடு ஒத்துக்காது. இப்போ இந்தியாவை கூப்பிட்டு நம்ம ஸ்ரீலங்காவோட ஒன்றா இருக்கலாமான்னா மாட்டேன்ருவாங்க. என்ன காரணம், இந்தியாவுடைய பொருளாதாரம் ஸ்ரீலங்கா விட 3 மடங்குக்கு மேலே இருக்கு. அப்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த நாடுகள் 28 நாடுகள் இவங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த 28 நாடுகள் இருக்கு இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை நாடுகளோடையும் ஒரே கரன்சியாக மாற்றிட்டாங்க. அதில் மேலே உள்ளவங்க இருக்காங்க, கீழே உள்ளவங்க இருக்கிறாங்க. சீப்புரு தீவு, சைப்ரஸ்ன்னு சொல்லுவோம், பைபிளில் சீப்புருன்னு இருக்கும், சைப்ரஸ். அவங்களாம் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னாடி இருக்காங்க. இங்கிலாந்து மேலே இருக்குது, எத்தனையோ நாடுகள் கீழே இருக்குது. ஆனால் எல்லா நாட்டு கரன்சியும் ஒழிச்சிட்டு ஒரே கரன்சியாக மாற்றியாச்சு. அந்த கரன்சிக்கு பேர் தான் யூரோ. இதுதான் யூரோ, ஒரே கரன்சி. எப்படி சாத்தியம், எப்படி 28 நாடு ஒத்துக்குச்சு, எப்படி 28 நாட்டு மக்கள் ஒத்துக்கிட்டாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமிக்க கரன்சி. ஜெர்மனியில் மார்க்குன்னு ஒன்று இருந்துச்சு, பிரான்ஸில் ஃப்ராங்க்னு இருந்துச்சு, இப்போ இட்டாலியில் ரூஃபல்னு இருந்துச்சு. இந்த எல்லா கரன்சியும் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக போர்ச்சுகல் உள்ளே வந்துருச்சு.
எல்லா கரன்சியும் வேண்டாம், நாங்கள் ஒரே கரன்சி, புது கரன்சி யூரோ அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை உள்ளவர்கள். வேதத்தில் சொன்ன 17-13 நம் கண்களுக்கு முன்பாக 100%. சரி, இவங்க தான் அடுத்த பொருளாதாரமா, இவங்க தான் உலகத்தை ஆளுகை செய்ய போகிற அடுத்த பொருளாதாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பிரிக்ஸுங்கிறாங்க, ஒரு பக்கம் சைனாவுடைய யுவானுங்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு கரன்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக சொல்லுது, அடுத்த கரன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் யூரோ தான் சொல்கிறாங்க. ஒய் இஸ் த யூரோ ரைசிங் அகைன்ஸ்ட் த US டாலர்? இவங்க என்ன சொல்ல வராங்க? இது வந்து ஒரு ரெப்யூட்டட் பத்திரிக்கை. இவன் என்ன எழுதுறான்? எப்படி யூரோப்பியன் யூனியனுடைய யூரோ அமெரிக்காவுடைய டாலருக்கு எதிராக எழும்பி வருகிறது. என்ன இருக்கு? வெளிப்படுத்தல் 13:1 வாசிச்சிங்கல்ல, த ரைசிங் ஃப்ரம் த சீன் இருக்கும் இங்கிலீஷில். தமிழில் எழும்பி வருகிறது, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரைசிங் ஃப்ரம் த சீன் இருக்கும். இவன் அதே வார்த்தையை யூஸ் பண்ணுறான். இவன் பைபிள் படிக்கிறவன்லாம் கிடையாது. இவன் சொல்கிறான், யூரோ டாலருக்கு எதிராக என்ன பண்ணுது? எழும்பி வருகிறது, ரைசிங் ஃப்ரம். இப்போ கர்த்தர் சொன்னபடியே யூரோ பாருங்க, வந்தது 2001 தான் வந்துச்சு. 2001 தான் யூரோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. 26 வருஷத்தில் உலகத்தின் வல்லரசாக மாறிடுச்சு. அமெரிக்காவுடைய டாலர் 1789 வந்துச்சு. ஆனால் உலகத்தின் வல்லரசாக மாறினது 1931, 150 வருஷம் கழிச்சு. ஆனால் இது 26 வருஷத்தில் எங்கே வந்துருச்சு? அடுத்த இடத்துக்கு வந்துருச்சு. எந்த இடத்துக்கு? அமெரிக்காவை தாண்டி வந்துருச்சு. அமெரிக்கா கூட இப்போ ஸ்டேபிள் கிடையாது. எது ஸ்டேபிளாக இருக்குது? யூரோ தான் ஸ்டேபிள்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து ஏதோ ஒரு பத்திரிகை எழுதுனா பரவாயில்ல. இங்கே பாருங்க, இது யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் பேங்க் அவங்க போட்டிருப்பாங்க பாருங்களேன். யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் இவங்க சொல்றாங்க, அந்த ECBன்னு இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நாங்கள் அமெரிக்காவுக்கு மாற்றாக வந்துட்டோம்னு சொல்றாங்க. டாலருக்கு பதிலாக நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வேதம் சொன்னபடி அழகா கண்களுக்கு முன்பாக, சம்மந்தமே இல்லை பாருங்க. இவங்க இப்பதான் வந்தாங்க. எத்தனையோ நாடு எப்படி எப்படியா போட்டுட்டு இருக்கு. சைனாலாம் வந்து 3000 வருஷம் 4000 வருஷம் பழமை வாய்ந்த நாடு. நம்ம இன்னைக்கும் பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிரி, அமெரிக்காவுக்கு எதிரி, ரஷ்யா எதிரி. இவங்களுடைய எந்த பணமும் வரவே இல்லை, சம்பந்தமே இல்லாமல் எது வருது? உள்ள யூரோ எழும்பி வருகிறது. இதைத்தான் நாங்கள் 20 வருஷமா சொல்றோம். ஒரு ராஜ்யம் எழும்புகிறது, வேதம் சொன்னபடி வருகிறது. கர்த்தர் சொன்ன கடைசி சாம்ராஜ்யம், உலகத்தின் வல்லரசு, உலகத்தை நாசமாக்க போகிறவர்கள் எழும்பி வருகிறார்கள்னு சொல்லி. ஆனால் சபை ஆக்சுவலாக இந்த அறிவு யாருக்கு இருக்கணும்னா சபைக்கு தான் இருக்கணும். சபை தான் உலகத்துக்கு போய் சொல்லணும். உலகம் சபைக்கு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இவ்வளோ விஷயமும் பைபிளில் தான் இருக்குது. ஆண்டவர் சபைகளுக்கு எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு எழுதப்பட்டது. அப்போ கையில் பைபிள் வச்சிருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இதை படித்து தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பேர் உடனே அடுத்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப அறிவு வேணுங்க, அதெல்லாம் ரொம்ப அறிவு இருந்தாலும். அறிவில்லாதவன் இதை படிக்கலாங்கிறதுக்கு ரெண்டு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? யோவான்கிட்ட கொடுத்தாரு. சபைக்கு தான் கொடுத்தாரு. யார் மூலமா கொடுத்தாரு? யோவான் வழியாக கொடுத்தாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது, யோவானுக்கு படிப்பறிவும் இல்லை, பேதமைன்னு இருக்கு. அவங்களை கொடுத்து என்ன சொல்லுது? அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் வேதம் சொல்லுது. இப்போ சொல்லுங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவருக்கே அறிவில்லைன்னா, படிப்பறிவு இல்லைன்னா, படிக்கிற நமக்கு தேவையா? அப்படித்தானே இருக்கு. ரெண்டாவது சாட்சி சொல்றேன். இப்போ இதை ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிட்டு நிற்கிறான்ல சர்ச்சில், அந்த ஆளுக்கும் அறிவு கிடையாது. சிரிக்காதீங்க, உண்மைதான், நிஜமா சொல்றேன். எங்க டீச்சர் என்னை ஸ்கூல்ல பார்த்து சொன்ன வார்த்தை, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அவங்க சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் பண்ண சேட்டை அப்படி. கிளாஸ்குள்ளே வந்தோடனே எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே போறியாம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எப்படியும் பாதியில் போவேன், அதை முன்னாடியே போயிட்டீங்கன்னா நான் ஒழுங்காக பாடம் நடத்துவேன்பாங்க. அதுதான் ஜெபம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதத்தை படிப்பதற்கு எந்த அறிவும் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருந்தால் போதும். எவருக்கும் வெளிப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் உட்காந்து படிக்கணும். நீங்களாம் யாருன்னா, இப்போ இந்த ஜென்ரேஷன் என்னதுன்னா, ஒரு ஜென்ரேஷன் எப்படி இருந்தாங்கன்னா, வயக்காட்டில் போய் வேலை செஞ்சு அவங்க சாப்பாடு கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இது ஒரு ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு, யாராவது வேலை செஞ்சு சமைச்சு கொண்டு வருவாங்க, இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஜென்ரேஷன். இப்போ ஒரு ஜென்ரேஷன் இருக்க, எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற ஜென்ரேஷன். அவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க, சமைக்கவும் மாட்டாங்க, காசு கொடுத்து வாங்க போய் காசு கொடுத்து என்ன செய்வாங்க?
வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அதை விட மோசமான ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்கு. இது போயும் வாங்காது, ஆர்டர் போடும். இந்த ஜென்ரேஷன் என்ன செய்யும்? போகணும் போகாது, வீட்லயே உட்காந்துக்கும். எல்லாம் எங்க வரணும்? அப்படியே சர்ச்சில் பாருங்க, ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க விசுவாசி கஷ்டப்பட்டு வேதத்தை படித்து தியானித்து கர்த்தருக்குள்ள வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு, அவங்க சர்ச்சில் போய் உட்காந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஜென்ரேஷன் இருக்கு, அது வீட்லயே உட்காந்துக்குது, ஆன்லைனில் வரணும். அது சபைக்கும் வராது. இப்போ ஆன்லைன் நான் கட் பண்ணிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? இதில் கிடையாது. கட் பண்ணிட்டீங்க தானே? ஆமாம் தானே? ஸ்க்ரீன்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கட் பண்ணிட்டீங்க தானே? எனக்கு இந்த ஆன்லைனில் பேசுகிறதே பிடிக்காது. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, அப்புறம் உங்கள் வீடியோ முழுக்க நாங்கள் யூடியூப்பில் தானே பார்த்துருக்குறோம். ஆன்லைனில், அந்த ஆன்லைன் சொல்லலை, சர்ச்சுக்கு தான் எல்லாரும் வந்து கேட்கணும். சபைக்கு வர வேண்டியவன் வரணும், வர முடியாதவங்களுக்கு தான் நம்ம அதை ஆன்லைனில் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். இங்கேயே உட்காந்துக்கோம், அதான் ஆன்லைனில் இருக்கே. இவங்க என்ன எப்படிப்பட்ட ஆள்னா, கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு கூட வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு புது காரணம் சொல்கிறான். இப்போலாம் ரொம்ப தலைவலி, முட்டி வலி, வர முடியலங்கிறான். தலைவலி முட்டி வலி உள்ளவங்க வந்தால் தானே சுகமாகும். இங்கே சபை என்பது ஹீலிங் சென்டர் தானே, இங்கே வந்தால் சுகமாகும் தானே. நீங்கள் வீட்டிலே இருந்தால் எப்படி சுகமாகும்? அதில் வேற ஒரு புது அன்றைக்கி ஒருத்தர் தியரி கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரில. அவர் சொல்கிறாரு, இப்பொழுது டிவி பெட்டியின் மேல் கை வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், டிவி பெட்டியிலிருந்து வல்லமை இறங்கும் அப்படிங்கிறாரு. இந்த அம்மா பாவம் நடக்க முடியல, நடந்து போய் டிவி பெட்டி மேலே கை வைக்குது. பையன் ரிமோட்டில் மாற்றிட்டான் சேனலை. இப்போ அந்த அம்மா மேலே என்ன அபிஷேகம் இறங்கும்? இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை. சபைக்கு வர்றது கஷ்டம், செய்தி கேட்கறது கஷ்டம், வசனம் தியானிக்கிறது கஷ்டம், ஜெபிக்கிறது கஷ்டம். உடனே ஜெபம் பண்ணுமா? யாராவது டவர் உள்ள ஆளை பிடிச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா? ஒன்று பவர் உள்ள ஊழியக்காரை பிடிச்சிக்கிறீங்க, இல்லை டவர் உள்ள ஊழியக்காரை பிடிச்சிக்கிறீங்க. உடனே டவருக்கு அடிங்க, இல்லையா பவர் உள்ளவருக்கு அடிங்க. அதில் வேற ஒரு பெருமை, நான் ஃபோன் பண்ணால் எப்பவும் அந்த பாஸ்டர் எடுப்பார், வேலை வெட்டி இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் எடுக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? வேலை இல்லாமல் இருக்கிறார். நீங்கள் யார் தெரியுமில்ல? உங்களை சொல்ல, நீங்களாம் தங்கம், நான் பேசுறது எல்லாமே ஜாஃபனாக்கு வெளியே, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இருக்கிறதுக்குள்ள இது ஒரு ஆவிக்குரிய சோம்பேறிகள். பைபிள் வாசிக்கவும் முடியாது, ஜோம் பண்ணவும் முடியாது. யாரையாவது ஜோம் பண்ண சொன்ன ஃபோனில் பண்ணி, யாராவது செய்தி கொடுத்தா உட்காந்து கேட்கும், ஏதாவது பைபிள் ஸ்டடி பார்க்கும், ஆனால் வேதத்தை தியானிக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எதுனா உங்கள் விசுவாசத்தை தூண்டுவது மட்டும். நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது, இந்த கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இங்கே தருவாங்களான்னு தெரியாது, சில கடைக்கெல்லாம் போனால் ஒரு சாம்பிள்னு ஒன்று எடுத்து கையில் கொடுப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிமா. இந்த ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் சும்மா அடிச்சு காட்டுவாங்க, வாசனையை பாருங்கன்னு. அவ்வளவே சபைக்குள்ள நாங்கள் சொல்லி கொடுக்கறது. இதில் உள்ள மொத்த பொக்கிஷத்தையும் நீங்கள் தான் வீட்டில் உட்காந்து தியானிச்சு எடுக்கணும். நீங்கள் தியானிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. அப்போ எப்படி இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும்? ஆனால் சொல்றது மட்டும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சபை மேலே தூக்கி அப்படியே பழிய போட்டுருவாங்க. எங்கள் பாஸ்டர் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. எப்படி எடுப்பாரு? நீங்கள் வந்தால் தானே எடுப்பாரு. நீங்கள் வரணும்ல சர்ச்சுக்கு. அதில் வேற எங்கள் பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கு. அந்தந்த கிருபையை அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ உங்கள் சபை பாஸ்டர் நல்ல ஆராதனை நடத்துவார். என்ன பாட சொன்னீங்கன்னா கூட்டம் காலியாக போயிடும், மொத்த பேர் எஞ்சி ஓடிடுவியா. எனக்கு பாட வராது, ஆராதிக்க வராது. ஆனால் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் ஆராதிக்கிறது வேற, சர்ச்சில் ஆராதனை நடத்த வராது, ஆனால் அவருக்கு ஆராதிக்க வரும். ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் ஒன்று கொடுத்துருக்காரு. எல்லாம் சேர்ந்து செஞ்சாதான் அதுக்கு பேர் ஒரு சர்ச்சு. நீங்கள் சபை மேலே குறை சொல்றிய, ஊழியக்கார மேலே குறை சொல்றிய, உங்கள் மேலே இருக்கிற குறைய திருத்திக்கவே மாட்டேங்கிறிய. போய் நல்லா ஜெபம் பண்ணி வேதம் வாசிங்க. இந்த வேதத்திலுடைய மகத்துவங்கள் அத்தனையும் கர்த்தர் சொல்லி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இனிமேட்டு வேதத்தை வாசி போன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் வாசிக்கல. இப்போ நீங்கள் என்ன தோணுச்சு நான் சொல்லட்டுமா? இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேன். இல்லை கவனிங்க, இந்த மகத்துவங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தான் எழுதி கொடுத்துருக்கிறார், வேற யாருக்காகவும் இல்லை. இது ஊழியக்காரனுக்காக விசுவாசிக்காகலாம் ஆண்டவர் எழுதி கொடுக்கல, நம்ம அத்தனை பேருக்காகவும் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். இதை வச்சுக்கிட்டு நம்ம ரெடி ஆகணும். இதை தெரியாட்டி நீங்கள் எப்படி ரெடி ஆவீங்க? பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் உலகத்தை ஆளக்கூடியவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்?
இப்போ கர்த்தருடைய கிருபை நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இப்படி தியானிக்கிறதுக்கு. இன்னும் எத்தனையோ நாடுகளில் இந்த சான்ஸ் கிடைக்கல. இன்னும் நான் சொல்லுவேன், இப்போ நாங்கள் இங்கே வருவதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒருடைய சர்ச்சில் நாங்கள் இந்த கேன்சல் பண்ணி அது இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபை. இன்னொருத்தன் வந்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்களே கற்றுக்கொண்டு உங்கள் தேசத்துக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதமாக மாறணும். இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வர விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்கன்ட்டு. தடுக்கட்டும். நீங்களே எழும்பிட்டா யார் தடுப்பா? வெளியிருந்து தானே ஒருத்தனை உள்ள விட மாட்டாங்க. உள்ளே இருக்கிற நீங்களே எழும்பிட்டா யார் தடுக்க முடியும்? அவ்வளோதானே. நீங்கள் இந்த தூரத்துலேருந்து வர செய்திக்கு காத்திருந்தீங்க. அதை விட முக்கியம், உங்களுக்கு நடுவிலிருந்து ஒரு ராஜா எழும்பணும். அதுதான் எப்போவுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. யாரோ ஒரு ஆள் வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்க வேண்டாம். நீங்கள் அத்தனை பேரும் தியானிக்கிறவர்களாய் மாறி இங்கே இருக்கிறவங்க நினைக்கணும், வெளியிருந்து எவனுமே வரல, ஆனால் எப்படா சுவிசேஷம் பரவுதுன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சுவிசேஷகராக மாறிவிட்டார்கள், போதகராக மாறிட்டாங்கன்னு ஆயிடணும். அதுக்கப்புறம் வெளியிருந்த ஆள் உங்களுக்கு தேவைப்படாது. அல்லேலூயா. கவனிங்கள், இப்போ வேதம் சொன்னபடி ஒரு வல்லரசு நம் கண்களுக்கு முன்பாக பொருளாதாரத்தை உடையவர்கள் வந்துட்டாங்க. ரெண்டாவது படைபலம் அப்படின்னா இராணுவம். அமெரிக்காவுடைய இராணுவம் விழுந்தது உண்மை, நம்ம எல்லாரும் கண்ணு உண்மை தெரியுது, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு மாற்றாக எந்த இராணுவம் வரும்? ரஷ்ய இராணுவமா அல்லது சீனா இராணுவம்? இது ரெண்டு தான் இப்போ இருக்கு. இது ரெண்டு தான் வரும்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கிடையாது. யூரோப்பியன் யூனியன் தான் இராணுவமாக எழும்புகிறது. இங்கே பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, we have our own army. இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, US can no longer serve as guarantor for Europe security. சொன்னது அமெரிக்கா சொல்லுது, இனிமேட்டு ஐரோப்பாவுக்கு நாங்கள் என்னவா இருக்க மாட்டோம், பாதுகாவலாம் இருக்க மாட்டோம், உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த ஈரான் இஷ்யூவில் இவர் ட்ரம்ப் கேட்டார், இந்த ஈரான் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு. யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம். ஸ்பெயின் முடியாதுன்னு சொல்லிருச்சு. ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் தான் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கிரீஸ் யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஒரு நாடு, அவன் சொல்லிட்டான் இங்கெல்லாம் எதுவும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இன்னைக்கு ஏதோ ஒரு நாடு சொன்னாங்களே, எது சொன்னாங்க, வரும்போது பேசிட்டு வந்தோமே, ஸ்ரீலங்கா, உங்கள் நாடு, அதெல்லாம் கப்பல்லாம் இங்கே வைக்கக்கூடாதுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய படைபலம் கீழே என்ன செய்யுது, ஸ்ரீலங்காவெல்லாம் அவங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா. வந்து நிறுத்தினா என்ன பண்ண போறீங்க நீங்கள்? இந்தியாவே கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்காவை என்ன கேட்க முடியும்? ஆனால் ஸ்ரீலங்கா சொல்றது முடியாது, இந்த பக்கம் வராத. இல்லை, நான் ஸ்ரீலங்காவை குறைத்து மதிப்பிடலை. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது. அவ்வளோ பெரிய நாட்டை என் ஊருக்குள்ளே வராதன்னு இவன் சொல்கிறாங்க. இந்த தாவீது அந்த கோலியாத்தை கல் எடுத்து அடிக்குது, கோலியாத்தும் கீழே விழுறான். புரியுதா உங்களுக்கு? நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் ஒருத்தன் கூட இருந்தாருன்னா அவன் எவ்வளோ சின்ன ஆணா இருந்தாலும் எவ்வளோ பெரியவனையும் கீழே தள்ளிடுவார். ஆனால் கர்த்தர் ஒருத்தன் கூட இல்லைன்னா அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவன் மல்லாக்கத்தான் கீழே விழணும், அவனால் நிற்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த நாடு சொல்லுது இந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்காத, இங்கெல்லாம் அதெல்லாம் வரக்கூடாது. அவனும் சரின்ட்டான், சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்ட்டான். இதே தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்காரு. அங்கேயும் அதே தான் நடக்குது. நாங்கள் பார்த்து சொல்கிறோம், இப்போ முடியாது அப்படின்றார். எவனையுமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அமெரிக்காவை சிறுமைப்படுத்துகிறார். அமெரிக்காவை கர்த்தர் கைவிடுகிறார். அதுக்கு மாற்றாக யார் வரான்னா யூரோப்பியன் யூனியன் எழும்பிருச்சு. அவங்க சொல்கிறாங்க, we have our own army. நாங்கள் எங்களுடைய சொந்த இராணுவத்தை உருவாக்குகிறோம். அது மட்டுமல்ல, எல்லா யூரோப்பியன் யூனியன்காரங்களும் காசு போட்டு வல்லமை வாய்ந்ததான ஒரு இராணுவத்தை உருவாக்குகிறார்கள். கவனியங்கள், நீங்கள் இந்த யுத்தம் முடியும் போது பார்த்தீங்கன்னா உலகத்தின் வல்லரசாக உலகத்தை இப்போ எப்படி அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இராணுவத்தில் இவங்க பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்ப்பீர்கள். வருக தாமதித்தால், வருக வந்துருச்சுன்னா நான் போயிடுவேன், நீங்கள் இருந்து பார்த்துட்டு வாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏயா இங்கே இருக்கிறதுக்காக இந்த மீட்டிங்க்கு வந்தோம், நாங்களும் கூட வரத்துக்கு தானே வந்தோன்றீங்களா? சந்தோஷமாக சொல்லியிருக்க வேண்டாமா இன்னாரம் நாங்கள் வருவோன்னு? லேலூயா, வர ஆசை இல்லை போலண்ணே. லேலூயா. கவனிங்க, கர்த்தர் சபைக்குள்ளே ஒருத்தனை சேர்க்கிறாருன்னா அவன் வருகையில் போகணுன்னு இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் அவனை கொண்டு வந்து சபைக்குள்ளே சேர்ப்பான். ஏன்னா சபை தான் கடைசியாக வருகைக்கான கடைசி சான்ஸ். இதான் வானத்தின் வாசல். இங்கிருந்து தான் ஏறி அவன் மேலே போனோம்.
அப்போ உங்களையும் என்னையும் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா உங்களை என்னையும் வருகையில் கொண்டு போக விரும்புகிறாருன்னு அர்த்தம். அதுக்காக தான் கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிக முக்கியமாக இது வல்லரசாக உருவாயிடுச்சு. ஆண்டவர் சொன்னபடியே வந்துடுச்சு. ஆரம்பத்தில் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சமாதான சபை அப்படின்னு சொல்லி சமாதானம் அறிவிக்கிற புறப்பட்டாருன்னு. அதே மாதிரி இன்னொரு காரியம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே முதல் சமாதான சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு பேர் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லண்டன் தான் அப்போ வல்லரசு, அதனால லண்டனில் தான் ஸ்தாபிச்சாங்க. அப்புறம் ஜெனீவாவுக்கு மாற்றிட்டாங்க, சுவிட்சர்லாண்டில். நிறைய விஷயம் கேள்விப்படுவீங்களே, ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதனால தான், இவங்க பண்ணுறது தான். அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வந்த உடனே இவங்களுடைய வல்லமை போயிடுச்சு. ஏன்னா இவங்களுடைய வேலையை சமாதானம் பண்ணுறது. அப்படி சமாதானம் பண்ணுற வேலையை இவங்க செய்யாட்டி உலக யுத்தம் வந்துடும். ஸோ ரெண்டாவது உலக யுத்தம் வந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணலைன்னு அர்த்தம்? சமாதானம் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க? ரெண்டாவது சமாதான சபை ஸ்தாபிச்சாங்க. அதுக்கு பேர் யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபைன்னு பேர். இப்போ நல்லா கவனிச்சிங்களா? இந்த நாடால் யாருக்கும் என்ன பண்ண முடியல? சமாதானம் பண்ணவே முடியல. எல்லா நாடும் எங்கே போயிட்டே இருக்குது? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ மூணாவது சமாதான சபை வருது. அதுக்கு பேரே போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு உருவாக்கி இருக்கிறாங்க. இது ட்ரம்ப் உருவாக்குனது. அதுக்கு பேர் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றாரு. இப்போ மூணாவது சமாதான சபை ரெடி ஆகுது. ஆனால் இது இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு சமாதான சபை வரணும். அதுக்கு பேர் சமாதானம் தான் இருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, சமாதானத்தை அறிவிக்கிறவனாய் புறப்பட்டான் அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் ஸ்தாபிச்சிருக்கிற ஐநாவுக்கு பதில் ட்ரம்ப் கொண்டாந்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, போர்ட் ஆஃப் பீஸ்னு ஒன்று கொண்டாந்துருக்கிறார். ஸோ மூணாவது சமாதான கூடுகை உருவாக்கப்பட்டாகி இருக்கு. இதுவே கூட அடுத்த லெவலுக்கு போகலாம், அல்லது இதுக்கு மாற்றாக ஒன்று வரலாம். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு சமாதான சபை வருகிறது. வேதத்தில் சொன்னபடியே அத்தனை காரியங்களும் துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி முடிச்சிருச்சு. ஆண்டவர் சொன்ன 10 நாடுகள் கூட்டமைப்பு, 10 நாடுகள் அமைப்பு நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இவர்கள் வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். ஒரே கரன்சி சொன்ன இல்லையா? ஒரே கரன்சி, ஒரே பொருளாதாரம், ஒரே இராணுவம், ஒரே வீசா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து, இப்போ ஜாஃப்னாலேருந்து இந்தியா போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஆனால் வீசா எடுத்தால் தான் அங்கே போக முடியும். அதே மாதிரி இங்கே வரணும்னா என்ன எடுக்கணும்? வீசா எடுக்கணும். ஆனால் அந்த 28 நாட்டுக்கும் வீசாவே கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே யார் வேணால் எங்கே வேணால் என்ன செய்யலாம், போகலாம். ஒருவேளை நம்ம போகிறோன்னு சொன்னால் அந்த வீசாக்கு பேர் ஷெங்கன் வீசான்னு பேர். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ளே எடுத்திங்கன்னா 28 நாட்டுக்கு எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். தேர் இஸ் நோ பார்டர். அவங்களுக்குள்ள என்ன கிடையாது? பார்டர் கிடையாது. காரில் நீங்கள் பாட்டு எங்கே வேணாலும் போகலாம், வரலாம். ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸ் போகலாம், ஃப்ரான்ஸ்லேருந்து லக்சம்பர்க் போகலாம், கார்லேயே போகலாம். எங்கேயும் நிறுத்தி உங்களை என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ எந்த ஊருக்காரெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. சந்தேகம் வந்தால் கேட்பாங்க. அதை தவிர்த்து எங்கேயும் நிறுத்தி உங்களை பார்டர் செக் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு இடத்துல இறங்குனீங்கன்னா எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஒரே யோசனை உள்ளவர்கள், ஒரே வல்லமை, ஒரே அதிகாரம், ஒரே விசா, ஒரே இராணுவம் எல்லாம் வந்துருச்சு. கரெக்டாக 10 நாடுகள் ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாய் புறப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி. ஃப்ரீனா ஒரு சிட்டி, நகரம். எப்படிங்க சொல்றீங்கன்னா, அதே 17-18 வாசிங்க பாப்போம். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற மகா நகரமே யாம் என்றார். அப்ப சிட்டினா என்ன? நகரம். மிருகம்னா என்ன? ராஜ்யம். அப்போ கடைசி காலத்துல ஒரு ராஜ்யம், ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த 10 நாடுகளோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு ராஜ்யம். இது என்ன செய்யுமா? ஒரு அடையாளத்தை அவர் பார்க்குறார். யார் பார்க்குறா? யோவான் பார்க்குறார். பார்த்தா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு பார்க்குறார். இப்போ இந்த 10 நாடுகள் கூட்டமைப்புக்கும் ஸ்திரீ மிருகத்தின் மேலே ஏறி உட்காந்துருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் பார்த்தது இன்னிலிருந்து 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் தனிமை சிறையில் இருக்கும்போது கர்த்தர் காட்டின தரிசனம். ஆனால் இவர் பார்க்குறாரு, அந்த ஸ்திரீயை பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறாருன்னு இருக்கு கீழே 6வது வசனத்தில். அந்த ஸ்திரீயை பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு? ஆச்சரியப்படுறாரு. இது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்காங்கல்ல, 10 நாடுகள் கூட்டமைப்பு, இவங்களுடைய சின்னம் இருக்குல்ல, சிம்பல். ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ உங்களுக்கு வாழேந்திய சிங்கம் இருக்குல்ல, அதான் உங்கள் நாட்டுடைய சின்னம். அதே மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியனுடைய சிம்பல் பாருங்களேன். இதான் யூரோப்பியன் யூனியனுடைய சிம்பல். இதான் யூரோப்பியன் யூனியனுடைய சிம்பல். யூரோப்பியன் யூனியன் முழுக்க எங்க போனீங்கன்னாலும் இந்த சிம்பலை நீங்க பார்க்க முடியும்.
நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது அந்த பக்கம் இருக்கிறது அவங்களுடைய மாதாந்திர சஞ்சிகை, மந்த்லி மேகசின். அது கீழே இருக்கிறது வந்து அவங்களுடையதான புக்கில் வரக்கூடியது. இந்த இடத்துல இருக்கிறது இங்கே இருக்கு பாருங்க, இது புக்கில் வரக்கூடியது. இது அவங்களுடைய காயின், யூரோன்னு சொல்லுவாங்க, 2 யூரோ அதில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் கார்டு, காலிங் கார்டு அதில் உள்ளது. இது அவங்க போட்டிருக்கிற ஸ்டாம்ப், லெட்டர் மேலே ஒட்டுவோம்ல ஸ்டாம்ப்ஸ், அது. இது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வாசலில் இருக்கிற சிலை. ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும் ஒரு சிலை வச்சுருப்பாங்கல்ல, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிலை வச்சுருக்கிற மாதிரி அவங்க பார்லிமெண்ட் வாசலில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற சிலையும் படமும் தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் அஃபீஷியலாக. நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியெல்லாம் போய் ஆன்லைனில் பார்க்கணும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னா சும்மா நீங்கள் போய் யூரோப்பான்னு போட்டு பாருங்க. யூரோப்பான்னு போட்டாலே ஒரு ஸ்திரீ மிருகத்து மேலே உட்காந்துருக்கதா வரும். கூகுள் இமேஜஸில் போய் போட்டு பாருங்க, யூரோப்பா அப்படின்னு போட்டால் ஒரு மிருகத்து மேலே ஒரு பெண் உட்காந்துருக்கிறதான அடையாளத்தை தான் உங்களுக்கு வரும் எங்கே பார்த்தாலும். அது இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ. ஆனால் இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. அதை பார்க்கும்போது யோவான் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். இது ஸ்டாஸ்பர்க்னு ஒரு இடம் இருக்குது, பெல்ஜியத்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் ஃப்ரான்டியரும்பாங்க, அந்த எல்லையில் ஒரு இருக்குது. அந்த இடத்துல யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட் வாசலில் இந்த சிலை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலை அப்படியே இருக்கும். ஒரு ஸ்திரீ மிருகம், இது போய் நாங்களே எடுத்தது, நாங்கள் போயிருந்த போது எடுத்தது. இது அப்படியே இருக்கும். இது ஏன் அங்கே அப்படி இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்களை யாரை கேட்டாலும் தெரியல. அங்கே இருக்கிற அந்த ஆட்கள்லாம், இந்த காவல் காக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க, கேட்டால் இது ஏன் அப்படி இருக்குன்னா அப்படின்றவாங்க, புரிய தெரியாதுன்றவாங்க. ஆனால் பைபிளில் மட்டும்தான் இதுக்கான விளக்கம் இருக்குது. வெளிப்படுத்தல் 17:3 ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். அதை விட பெரிய ஆச்சரியம், அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் எண்ணி பார்த்தேன். இங்கே இருக்கு பாருங்க, பின்னாடி இதுக்கு கால் இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கால் இருக்காது, அதுக்கு பதிலாக 10 ஸ்ட்ரைப்ஸ் வச்சுருப்பாங்க. எண்ணி பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அதில் இந்த வரி பார்த்தீங்கன்னா 10 வரிகள் இருக்கும். ஏன் 10 வச்சுருக்கிறாங்க அதுவும் தெரியாது. யூரோப்பியன் யூனியனில் 28 பேர் இருக்கிறாங்க, வச்சா 28 வைக்கணும். ஏன் 10 வச்சுருக்கிறாங்க அதுவும் தெரியாது. கரெக்டாக 10 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கும். இது எல்லாம் கோயின்சிடென்ஸ் நீங்கள் சொல்லுவீங்களா? தற்செயலாக நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக தற்செயலாக நடக்கும்? வேதத்தில் உள்ள வசனம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நம்முடைய காலத்தில் இவங்க வந்ததே 1951 தான். இதெல்லாம் கட்டினதே 2000க்கு மேலே தான். எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக செய்ய முடியும்? அப்படியானால் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கடைசி கால திருச்சபை, கடைசி காலதான வல்லரசு, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதான காரியம் துல்லியமாக நடந்துருச்சு. நீங்கள் எந்த பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் வாசலில் இப்படி தான் இருக்கும். எங்கே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பின்னாடி இருக்கு பாருங்கள், யூரோப்பியன் யூனியன் கொடி இருக்கு பாருங்கள். எங்கே போனாலும் இந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த 2 யூரோ காயின் இருக்குல்ல, இதுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நாங்கள் ஒரு தடவை நுவரேலியாவுக்கு மீட்டிங்க்கு போயிருந்தபோது ஒரு வயதான தாயார் ஒருத்தர் வந்தாங்க. எப்படி ஒரு 60-65 வயசு இருக்கும். அந்த அம்மா வந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் வீடு வந்து யூரோப்பில் இருக்குது. அவங்க ரெகுலராக அந்த மெசேஜெல்லாம் பார்ப்பாங்க போல். பார்த்துட்டு நுவரேலியா மீட்டிங்க்கு வரும்போது வந்தாங்க. வந்துட்டு, உங்கள் செய்தியெல்லாம் பார்க்குறேன், நான் யூரோப்பாவுக்கு போயிருந்தேன், என் பிள்ளை வீட்டில் நானும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி இந்த 2 யூரோவில் இருக்கிற காயினு, இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன், மொத்த காயினையும் நான் கலெக்ட் பண்ணேன், எதுலேயுமே ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது இல்லை. அதனால் இது எங்கே இருக்குது, ஒரு காயின்லேயே அது இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நானும் அது வரைக்கும் ஐரோப்பா போனதில்லை, வேலை பார்த்ததோடு சரி. நான் போனது இங்கிலாந்து, அங்கே யூரோ காயின் கிடையாது. ஸோ எனக்கும் தெரியாது. அப்போது அவங்க சொன்னாங்க எங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னவங்க சும்மா இல்லாமல் அவங்க கையில் இருந்த மணி பர்ஸ், அந்த பர்ஸ் இருக்கும்ல வேலெட்டு, அதுலேருந்து எல்லா காயினையும் என் கையில் கொட்டிட்டாங்க. பாருங்கள் இதில் எங்கே இருக்குன்ட்டு. எடுத்தால் முதல் காயினே இந்த காயின் தான் வந்துச்சு. எடுத்தோடனே முதல் காயின் பார்த்தா அதில் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது இருந்துச்சு. அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த காயினில் இருக்குதே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 1 வருஷமாக கையில் வச்சுருக்கேன், நான் பார்க்கலையேன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு அது வேண்டாம், எங்கிட்டே கொடுத்துருங்க, நீங்கள் தான் பார்க்கலையே, நான் வச்சுருந்தா 4 பேருக்கு காட்டுவேன்னு சொன்னேன். அப்போ இந்த காயின் வந்து எனக்கு ஸ்ரீலங்காவில் கிடச்சிது, யூரோப்பாவில் கிடைக்கல. அந்த காயினை தான் ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே வச்சுருக்கிறோம். நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஸ்திரீயை கவனிச்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் கவனிச்சு பாருங்கள். அந்த ஸ்திரீ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. முடியெல்லாம் பறக்க இந்த இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இப்படி தான் இருக்கும், எதில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு விளக்கமே இவங்ககிட்ட இருக்காது. ஏன் இப்படி? பொதுவாக ஒரு ஸ்திரீயை போட்டால் அழகாக முடிவாரி தானே போடணும்.
அப்படியே பார்க்குறாங்க. தலைவாரியாக போடணும், சரி வாரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ஆக்ரோஷமாக பறக்கிற மாதிரியே இருக்கும். இதுலேயும் அப்படி தான் இருக்கும், இதுலேயும் அப்படி தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும். இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:6 வாசிங்க பார்ப்போம். பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் இரத்தத்தினாலும் எப்படி இருக்காங்க? இதைத்தான் சொன்ன, மிகப்பெரிய உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது. சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய இரத்தத்தினாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்களா? மிகப்பெரியதான ஒரு உபத்திரவ காலம். சபையை பார்த்தாலே அடிச்சு நொறுக்கிற காலம், கிறிஸ்தவர்களை கண்டா கொலை பண்ற காலம் ஒன்று வருகிறது. அது வசனத்தின்படி இது உபத்திரவ காலம் நம்ம சொல்றோம். அதை செய்ய போறது யாருன்னா இந்த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இப்போ ஒன்று இருக்கும். அந்த ஸ்திரீ, அந்த நகரம் அதை செய்யும். அது எதுனா ரோம் நகரம். அதான் 7 மலை உள்ள நகரம். அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்குன்னு பார்க்குறோம்ல, தலைகள் எத்தனை இருந்துச்சு? 7 தலைகள். 7 தலைகள்னா எதை குறிக்கும்னா 7 மலை உள்ள நகரம்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 17:9 வசனம் வாசிங்க. ஒரு ஸ்திரீ விட்டு கொடுக்குதா பார்த்தீங்களா? அவங்க தான் ஆரம்பிச்சாங்க தானே, கஷ்டம்தான். வாசிங்க நீங்கள். ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை. எந்த ஸ்திரீனா நகரம். 7 மலைக்கு மேலே இருக்கிற நகரம் எது? ரோம் நகரம் தான் 7 மலைக்கு மேலே இருக்குது. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மலைகள். இந்த 7 மலைகளுக்கு மேலே அமைக்கப்பட்ட நகரம் தான் ரோம் நகரம். ஸோ அந்த நகரம் தான் பரிசுத்தவான்கள் ரத்தத்திலும் இயேசுவின் சாட்சியின் ரத்தத்திலும் எப்படி இருப்பாங்க? வெறி கொண்டு இருக்க கண்டேன். அதான் இப்போ நடக்க போகுது. அது யாராக இருக்கும்? யூரோப்பியன் யூனியனை நடத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு மிக மோசம். இந்த யூரோப் 10 நாடுகளில் ஒன்று தான் இட்டாலி. இட்டாலியோட தலைநகரம் தான் என்னது? ரோம். அவங்க தான் இதை செய்ய போகிறாங்க. இது அவ்வளவும் பைபிளில் இருக்குது. ஸோ இந்த முடி ஏன் பறக்கிற மாதிரி ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொன்னபடியே துல்லியமாய் ஒவ்வொரு காரியமும் எழுத்துக்கு எழுத்து அப்படியே நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம், அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே அது தெரியலனா எனக்கு தெரியும்னு அப்படி சொல்ல வரல. அது ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது ஒவ்வொரு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. மிருகங்கள்னா எதை குறிக்குது? ராஜ்யம். அப்போ ஒரு ராஜ்யம் எழும்புறதுக்கு முன்னாடி என்ன வீசணும்? காற்று வீசணும். அந்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு. காற்று வீசிற்று, அப்பொழுது 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அப்போ ஒரு மிருகம்னா ராஜ்யம். ஒரு ராஜ்யம் எழும்புறதுக்கு முன்னாடி என்ன வீசணும்? ஒரு காற்று வீசணும். இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. சரியா? தானியேல் எங்கே இருக்கும்போது இவர் இதெல்லாம் பார்க்குறாருன்னா, பாபிலோன் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் இருக்கும்போது அதை பார்க்குறாரு. பாருங்க, இது அதே இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கல்வெட்டு. பார்லிமெண்ட் வாசலில் இருக்கும், ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் எருசலேமை சுற்றி பார்க்க போகிறத விட இந்த ஸ்ட்ராஸ்பர்க்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எருசலேமை பார்க்க வேணான்னு சொல்லலை, நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சிட்டி தான். இது உள்ளதான் அந்தி கிறிஸ்து வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கான எல்லா ப்ரூஃப்ஸையும் வச்சுருப்பாங்க. வெளியரங்கமாக இருக்கும், நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல படிக்க முடியுதா உங்களால்? இது நான் நைட்டில் எடுத்தேன், அதனால் இருட்டாக இருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுதா? a wind from யூரோப். ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று வீச போகிறதுன்னு போட்டிருக்கிறாங்க. இது வச்சது 2012க்கு மேலே. பைபிளில் உள்ளது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இவன் ஏன் அப்படி போட்டிருக்கிறான்? a wind from யூரோப்னு. ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று என்ன செய்ய போகுது? வீச போகிறது. வேதத்தில் சொன்னபடி இவங்க காற்று இப்போ வீச ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எழும்பி வர தொடங்கிட்டாங்க. உலகத்தின் வல்லமை, அதிகாரம் இவங்க கைக்கு போயிருச்சு. ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க. அவங்க ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க
கண்டேன். கர்த்தர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் என்னவாயிருச்சு? துல்லியமாய் நிறைவேறி முடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மிக முக்கியமான அடையாளம், அதை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்டிட்டு ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க வெளிப்படுத்தல் 17:5 வாசிங்க பாப்போம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் பேசியெடுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த யூரோப்பியன் யூனியனை பார்க்கறாரு, ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறத பார்க்கறாரு, 10 கொம்பு பார்க்கறாரு, 7 தலையை பார்க்கறாரு. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு திடீர்னு அந்த நெத்தியில என்ன எழுதியிருக்குது? மேலும் ரகசியம் மகா பாபிலோன். பாபிலோன்னா என்ன? அது ஈராக்ல இருக்க. ஈராக்குக்கு பேர் தான் பாபிலோன். மெசபொத்தாமியா தேசம்னு பைபிளில் சொல்லும். சினையார் தேசம்னு இருக்கும், கல்தேயர் பட்டணம்னு இருக்கும். இதெல்லாம் எதுக்கான பேர்? பாபிலோனுக்கான பேர். அது இருக்குது ஈராக், வடக்கு பக்கத்தில் ஈரானுக்கு மேலே இருக்குது. இது இருக்கிறது மேற்கத்திய நாடு, அதாவது எருசலேமுக்கு நம்ம கணக்கின்படி சொன்னால் லெஃப்ட், இது ரைட்டு. இந்த நாட்டை பார்க்கும்போது ஏன் அவருக்கு பாபிலோன் ஞாபகம் வருது? வசனம் சொல்லுது, அது மேலே என்ன எழுதியிருக்குது? மேலும் ரகசியம் மகா பாபிலோன். சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரியங்களை டைம் இருக்காது, நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஆனால் வெளியரங்கமாக ஒரு காரியத்தை பாபிலோனுக்கானது இருக்குது, எவிடன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கும் தானே எல்லா இடத்துலையும், ஒரு நாட்டுக்கு. அதான் தலைமையகம், அந்த நாட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்தா எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்படும். அங்கே தான் ஜனாதிபதி, பிரதமர், எம்பிஸ் அத்தனை பேரும் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நாட்டுடையதான வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு ஸ்ட்ராஸ்பர்கில் ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. இதான் அந்த பார்லிமெண்ட், இங்கே இருக்கு பாருங்க. இந்த பார்லிமெண்ட்டோடையதான வடிவம் அதை எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாபேல் கோபுர வடிவில் கட்டியிருப்பாங்க. இதே ஷேப்பில் கட்டியிருப்பாங்க, சேம் ஷேப். இது என்ன ஷேப்னு கேட்டிங்கன்னா, அகழ்வாராய்ச்சியில் ஈராக்கில் அதை தோண்டி எடுக்கும் போது இந்த அமைப்பில் தான் பாபிலோன் இருந்திருக்குன்னு சொல்லி அவங்க வெளியிட்ட படம். இந்த படத்தை மாடலாக வச்சுக்கிட்டு தான் இதை கட்டியிருக்கிறாங்க. அப்படியே சேம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இருப்பாங்க, படிப்படியாக அப்படி இறங்குது பார்த்தீங்களா? இதுலேயும் பாருங்கள், அப்படியே படிப்படியாக இறங்கும் அப்படியே. அதுவும் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அப்படியே தெரியும், நேராக தெரியும். சரி, இவங்க ஏதோ நம்ம தான் எக்ஸாகரேட் பண்ணிக்கிறோமா, இல்லை பாபிலோன் நினைக்கிறோமா அப்படின்னு கேட்டால், இதோடைய சபாநாயகர்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்போக்ஸ்மேன்னு சொல்லுவாங்க, உள்ளே இருப்பார், அவர் ஸ்பீக்கரும்பாங்க. அவரை கேட்டாங்க, இது பார்க்கறதுக்கு பாபேல் கோபுரம் மாதிரியே இருக்குதே, நீங்கள் பாபேல் கோபுரம் மாதிரி தான் கட்டினீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் அந்த காரியத்தை வடிவாய் வச்சு கட்டலை, ஆனால் அப்படி இருந்தாலும் தப்பில்லை. அன்னைக்கு பாபிலோன் எப்படி உலகத்துக்கு மையமாக இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் உலகத்துக்கு என்னவா இருப்போம்? சென்டராக இருப்போம். ஸோ இது பாபிலோன் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். இதை அவங்க தெரிஞ்சு கட்டினாங்களா தெரியாங்க கட்டினாங்களாங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவர்கள் பாபிலோனை போல இருக்கிறதே அவர்கள் பெருமையாய் நினைக்கிறார்கள். சரி, இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க பாபிலோன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அடுத்து கவனிங்க, இது அவங்களுடைய செமினாருக்கு போட்ட போஸ்டர். இப்போ நம்ம மீட்டிங்ஸ்க்கெல்லாம் ஒரு போஸ்டர் போடுவோம்ல, இப்போ இந்த மீட்டிங் வச்சா கடைசி கால சத்தியம், அடையாளம் ஏதோ ஒன்று வைப்போம். அதுவே ஏதோ ஒரு வர்ஷிப் லீடர் வராருன்னா ஆராதனை பெருவிழான்னு வைப்பீங்க. ஒரு ஹீலிங் உள்ளவர் வந்தாருன்னா சுகமளிக்கிற திருவிழான்னு வைப்பீங்க. அதுக்கு ஒரு பேர் வைப்பீங்கல்ல. அதே மாதிரி இதே யூரோப்பியன் யூனியன்காரங்க ஒரு செமினார் வச்சாங்க, மிக முக்கியமான செமினார். அந்த செமினாருக்கு அவங்க வச்ச தீம், அவங்க எதை சொல்ல விரும்பினாங்கன்னா, தாங்கள் பாபிலோன் என்பதை சொல்ல விரும்பினாங்க. இதான் அவங்க போட்ட போஸ்டர். இந்த போஸ்டரில் தான் பல விதமான உண்மைகள், இன்னும் சொல்ல போனால் பைபிளில் உள்ளது எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. இவங்க தான் அந்த கடைசி ஆட்கள் என்பதற்கான 100% தெளிவு இந்த போஸ்டர் வழியாக உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இது சபைக்கு தெரியணும், அவ்வளோதான். உலகத்துக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. உலகத்தார் ஏற்றுக்கொள்ள தான் போகிறாங்க. அதை உலகத்தார் எதை வேணாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் சபை இந்த உண்மை தெரிஞ்சால்தான் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். இந்த கவனிங்க, இதை பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு தாங்கள் பாபிலோன் என்பதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. தாங்கள் பாபிலோனே அவங்களுடைய சிம்பலாக என்ன செஞ்சிட்டாங்க? வச்சுட்டாங்க. ரெண்டாவது, அந்த செமினாருக்கு அவங்க போட்ட போஸ்டரில் அவங்க எழுதியிருக்கிறதான தீம் பாருங்கள். நம்ம எப்போவுமே சொல்கிறோம்ல, கடைசி கால அடையாளங்கள், சுகமளிக்கிற பெருவிழா, அற்புத திருவிழா இப்படி போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த போஸ்டரில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பா, டங்ஸ்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. நாக்குன்னு சொல்லலாம், பாஷைன்னு சொல்லலாம். டங்ஸ் பேசுகிறாங்கன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க? டங்ஸ் பேசுகிறாங்க. டங்ஸ்னா பாஷையும் குறிக்கும், அதே நேரத்தில் நாக்குன்னு குறிக்கும். இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஐரோப்பா பல பாஷைகள், மெனி டங்ஸ், பல பாஷைகள், ஆனால் ஒரே சத்தம். நாங்கள் பல பாஷை பேசுகிறவர்களாக இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரே யோசனை, ஒரே சிந்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் வெளிப்படுத்தல் 17:13 சொல்லுது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அதை இப்போ அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் பல பாஷைகள் உடையவங்களாக இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்கு ஏன் பாபிலோனை அடையாளமாக போட்டிருக்காங்கன்னா, பாபிலோனில் ஒரே பாஷை, ஒரே யோசனை. ஆண்டவர் சொல்வார், அவர்கள் ஒரே பாஷையாக இருக்கிறதுனால இதை செய்ய துணிந்தார்கள். அப்போது பாஷைகள் பல ஆனாலும் நாங்கள் ஒரே யோசனையாக தான் இருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பாபிலோன் போல் உள்ளவர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், எப்படி இவ்வளோ வெளியரங்கமாக தெளிவாக இவங்கெல்லாம் கிறிஸ்தவ நாடு. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவர்களுக்கு பாபிலோன்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? பாபிலோன் என்பது எவ்வளவு தேவனுக்கு விரோதமான சிட்டி நமக்கு தெரியும். இப்போ சாதாரணமாகவே எகிப்துனா நமக்கு பாவம்னு தோணுதில்ல, தோணுதானே? பாபிலோன்னா தோணும் தானே. ஆனால் எப்படி அதை அடையாளமாக வைக்க முடியும்? இன்றைக்கி அவங்க வச்சுருக்கிறாங்க, பாபிலோனை தங்களுடைய அடையாளமாக வச்சு நாங்கள் தான் அவர்கள்னு வச்சுருக்காங்க. மூணாவது, ஃபஸ்ட்டு பாபிலோன் சிம்பல், ரெண்டாவது அதில் உள்ளதான தீம் இதில் வச்சுருக்கிறது. மூணாவது கவனிங்க, அந்த பாபிலோனில் இதெல்லாம் அவங்க விளையாட்டாலாம் செய்யலை, அவங்க சீரியஸாக தான் இருக்காங்க. சபை தான் விளையாட்டாக இருக்குது. பாருங்க, இந்த பாபிலோன் டவரில் இங்கே ஒன்று இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? தெரியுதா என்னன்னு? பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இது என்னது? உயரமான பில்டிங் கட்டும்போது ஒரு கிரேன் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப உயரத்தில் பெரிய பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு கிரேன் போட்டு அவங்க பெரிய பெரிய காரியங்களை மேலே தூக்கிட்டு போய் கட்ட தொடங்குவாங்க. ஆனால் பாபேல் கோபுரம் தான் கட்டத்தை நிறுத்தியாச்சே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 11:8 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? அப்போ விட்ட கட்டடத்தில் திருப்பி கிரேன் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது விளையாட்டாக செய்வாங்களா? இந்த யாராவது சும்மா பண்ண முடியுமா? அவர்கள் தங்களுடையதான தீமை நமக்கு சொல்கிறாங்க, தாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு என்ன இருக்கு சொல்கிறாங்க. இதை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டார். சகரியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. அப்பொழுது 2 செட்டைகளை உடைய நாரைகளை உடையவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? புறப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போகிறாங்களாம். 5ஆம் அதிகாரம் வாசிங்க. வாசிங்க. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளின் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி 11வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும். சினையார் தேசம்னா பாபிலோன்னு அர்த்தம். சினையார் தேசம்னா என்ன அர்த்தம்? பாபிலோன். எங்கே இருக்குது சினையார் தேசம்? ஆபிரகாம் புறப்பட்டு வந்தது என்ன ஊர் என்கிறதான கல்தேயர் பட்டணம் சினையார் தேசம். அந்த இடத்துக்கு பேர் தான் மெசபொத்தோமியான்னு பேர். அதான் பாபிலோன். பாபிலோன் மீண்டும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அது ஸ்தானத்திலே அது ஸ்தாபிக்கப்படும். அந்த வேலையை தான் இப்போ இவங்க செய்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி காலத்தில் எழும்பி வர வேண்டிய சாம்ராஜ்யம் எழும்பி வர தொடங்கிருச்சு. இவங்க என்ன செய்ய போகிறாங்களா? மீண்டும் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். அதாவது என்ன அர்த்தம்? ஆதியில் இருந்த அந்த ஆவி இப்போ என்ன செய்ய போகுது? மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும்
தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் எழும்பி வர வேண்டிய சாம்ராஜ்யம் எழும்பி வந்துருச்சு. இவங்க தங்கள் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எழும்பி வந்துட்டாங்க, வேலை பார்க்குறாங்க. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இவங்க உலகத்தில் அழியிற ஒரு ராஜ்யத்துக்காக இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. இயேசு வந்து தங்கள் முகத்தின் பிரசனத்தில் அவங்களை என்ன பண்ண போகிறாரு? அழிக்க போகிறாரு. இவங்க மொத்தமே எத்தனை வருஷம் தான் ராஜ்யபாரம் பண்ணுவாங்க? 7 வருஷம். இதெல்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கான நேரம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உலக பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறாங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற இவர்கள் ஆள போகிறதுனுமே 7 வருஷம். ஆனால் அதுக்கு யோசிச்சு பாருங்க, அதுக்கு இத்தனை நாட்டு தலைவர்கள், உலகத்தில் இருக்கிற இவ்வளோ மக்கள் அத்தனை பேர் சேர்ந்து எப்படி செய்கிறான்? ஒருமித்து வேலை செய்கிறான் ஒரு அழியிற ராஜ்யத்துக்கு. நீங்களும் நானும் அழியாத ராஜ்யத்துக்கு போக போகிறோம். ஆமாம் தானே? அப்போ நீங்கள் நானும் எப்படி வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், 28 நாட்டுக்காரனுக்கு ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு மொழி பேசுகிறான், ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு காலநிலை ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு பொருளாதார நிலைமை, பணக்காரன் ஏழை தரித்திரம் எல்லாருக்கும் ஒத்துமை இருக்கு. இத்தனை பேர் சேர்ந்து அழியிற ராஜ்யத்துக்கு இவ்வளவு ஒருமனமா இருக்கான். அதான் இயேசு சொல்றாரு, தனக்குத்தானே பிரிந்திருந்தால் பிசாசின் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? அவன் அவ்வளவு அழகா இருக்கான். ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள எங்க இருக்கு ஒத்துமை? எப்படி இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படும் சொல்லுங்க? அவன் பாபேல் கோபுரத்தை கட்டுறான், நமக்கு ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்யறவன் தான் நீங்களும் நானும். ஆனால் இங்கே ஒத்துமை கிடையாது, ஒரு மனம் கிடையாது. அந்த சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், இந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், அந்த ஊழியக்காரன் எனக்கு பிடிக்காது, இந்த ஊழியக்காரன் அவருக்கு பிடிக்காது, அவர் வந்து உட்கார இடத்துல நான் உட்கார மாட்டேன், அவரு கூட நான் பேச மாட்டேன், உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பரலோக ராஜ்யத்தை கட்டுறது அப்படின்னு கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். எப்படி கட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. பிசாசுக்கு வேலை செய்யறவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வேலை செய்யறான், அவனுக்கு ஒத்துமை இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், தேவனுக்கு கிடைத்த ஊழியக்காரனை விட பிசாசுக்கு கிடைச்ச ஊழியக்காரன் நல்லவன். அவனுக்கு ஒத்துமை இருக்கு பாருங்க, அவன் இவ்வளவு தூரம் செய்யறான். ஒரு காரியத்துல ஒரு மனமா இல்லாம எப்படி நம்ம செய்ய முடியும்? நீங்களும் நானும் இன்னும் விழிக்காவிட்டால் நீங்க மத்தவன் மேல குறை சொல்லிட்டு தெரியுறியா? அவங்க உள்ள விட மாட்டாங்க, அவங்க தடுக்கிறாங்க, அவங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. எந்த காலத்தில் ஒத்துக்கிட்டான் நம்மள? ஏசுநாதரே ஊருக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னவன் தானே. எங்க பட்டணத்துக்குள் வர வேணாம், கிராமத்துக்குள்ள வர வேணாம் தானே சொன்னா. எந்த காலத்தில் நம்மளை ஒத்துக்கிட்டான்? ஆனா எல்லா காலத்திலும் சபைதான் ஜெயிச்சச்சு, எதிர்த்தவன் ஜெயிக்கல. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாது, அதான் வாக்கு தத்துவம். ஆனா ஏன் அவங்க ஜெயிச்சாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒரு ராஜ்யத்துக்கு ஒழுங்கா வேலை பார்த்தாங்க. இங்க விசாசுக்கு நல்லா தெரியும், இவனுங்களெல்லாம் நம்ம எதிர்க்கலாம் வேண்டாம், ஊனாலே பயந்து போய் வீட்டில் உட்காந்துருவான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வயல்கிட்ட தான் ஒத்துமையே கிடையாது. 4 மாடு 4 பக்கம் இருக்குமே, 4 மாடு ஒன்னா தானே சிங்கம் பயந்து ஓடும். அது பைபிள் கதை. பிசாசு எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல காணாமா. வந்து பார்த்தா 4 மாடு ஒன்னா இருக்கு. என்ன மாடு? 4 மாடும் ஒன்னா இருக்கு. சிங்கத்தால ஜெயிக்க முடியல. அப்புறம் பார்த்தான், 4 மாட்டையும் பிரிடான்ட்டான். 4 மாட்டையும் என்ன பண்ணிட்டான்? பிரிச்சுட்டான். என்ன மாடு? அவனே தலைவரா இருக்கான். நீ எப்பதான் தலைவராக? நீ தலைவராகு. அப்பதான் நான் இந்த மாடு கொடுச்சு, நான் அடுத்த இதில் நான் தலைவராக இருக்கேன். இந்த மாடு சொல்லுச்சு, முடியாது மாடு, சாவர வரைக்கும் நான் தான் தலைவர். அப்போ அந்த மாடு சொல்லுச்சு, பரவாயில்ல நான் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன், நான் தனி மாடாக இருக்கிறேன். போ. அப்போ மிச்சம் 3 மாடு இருந்துச்சு, மிச்சம் 2 மாடு கேட்டுச்சு, ஏன் அந்த ஆள் போயிட்டான் அப்படின்னு. தலைவர் ஆகணுமான்ட்டு. நியாயம் தானே? நீங்களே தலைவராக இருந்தால் எப்படி? நாங்களும் தனியாக போகிறோம். இந்த 2 மாடு தனியாக போச்சு. அப்புறம் இந்த 2 மாடு சொல்லிச்சு, யார் நமக்குள்ள தலைவர்? ஃபஸ்ட்டு நான் இருக்கிறேன், அப்புறம் நீ இரு. முடியாது, ஃபஸ்ட்டு நான் இருக்கிறேன், நீ இரு. அப்புறம் அந்த 2 மாடும் புரிஞ்சிருச்சு. ஒரே வயக்காட்டில் 4 மாடு 4 தலைவர் இருக்கு. நான் சொன்னது மாட்டுக்கு மட்டும். இப்போ பிசாசுங்கிற சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் அடிக்குது. ஆனால் இந்த மாடு மூளை இருக்குல்ல, மாட்டு மூளை, அது வேலை செய்யாது. கேட்டு பாருங்க, ஒரே பெந்தகோஸ்தே தான். அவர் ஒரு டினாமினேஷன், இவர் ஒரு டினாமினேஷன். அந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு நீ போக மாட்டேன். ஏன்? அந்த சர்ச்சுக்கு போனால் நரகத்துக்கு போயிடுவாரா?
என்ன இது என்ன இருக்குது? நீங்கள் டிஜிட்டல் கரன்சி இருக்குதா? QR கோடு எல்லாம் இருக்குல்ல, இது அத்தனையும் காமன் கரன்சியாக மாற்றிடுவாங்க. 100% டிஜிட்டல். அதுக்கப்புறம் உங்கள் கையில் ரூபா நோட்டே இருக்காது. அந்த 100% கரன்சி இவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடையதான அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ அதுக்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தம் தான் லாஸ்ட். இந்த யுத்தம் எதை கொண்டு வரும்னா, இவங்க ஆட்சியை பூமிக்கு கொண்டு வரும். அதற்கான வேலையை செய்யறதுக்கு தான் இந்த யுத்தம் ஒரு காரணம். இந்த யுத்தம் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆட்சியை கொண்டு வருவது. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி சமுத்திரத்துலேருந்து மிருகம் எழும்பிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை ரகசியம் இப்பொழுது கிரிகை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆனா அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அதான் இப்பவே இருக்கு. ஆனாலும் தடை செய்கிறவன் சபை நடுவிலிருந்து நீக்கப்பட்ட உடனே இது வெளிப்படும். அது வரைக்கும் தான் இது வராமல் இருக்கும். இதுக்கு ஒரு தலைவர் வருவான், அவன் தான் உபத்திரவப்படுத்துறவனாக இருப்பான். அவன் வருவதற்கு முன்பதாக சபை நீக்கப்படணும். தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் போது அப்போ நமக்கு எவ்வளோ காலம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாம் எழும்பி மொத்தம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்று தான் பாக்கி, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதுக்கு பிறகு நோ மோர் சான்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ சமூகத்திலே போக போகிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இவ்வளோ தடை காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. நாம் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும்னு கர்த்தர் வெயிட் பண்ணுறாராமா. ஆனால் நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு. அது நீட்டிய பொறுமை கிடையாது. ஒரு காலத்தில் கர்த்தருடைய பொறுமை முடிவுக்கு வரும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ ஆயத்தப்படணுங்கிறது தான் முக்கியம். இப்போ இருக்கிற நேரம், திருப்பியும் சொல்கிறேன், நான் முடிக்கிறேன். இப்போ இருக்கிற நேரம் எதற்கான நேரமும் கிடையாது, ஆயத்தப்படுகிற நேரம் மட்டும்தான் இருக்கு. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணி, இந்த ஆயத்தம் பண்ணுற டைம், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இதை ஆயத்தம் பண்ணுற டைம், கிறிஸ்துவை சந்திப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிற டைம் மட்டும்தான் இப்போ இருக்கு. வீடு வாசல் தோட்டம் துறவு வாங்கிறதுக்கான நேரம்லாம் இப்போ இல்லை. அதுக்கு நடுவில் கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோங்க. நீங்கள் தேடி அலையாதீங்க. உங்கள் தேவைகள் என்ன என்பதை பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய தேவை கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜோ பண்ணிட்டு அவங்க கையில் ஒப்படைக்கிறேன். பேச வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம்தான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். கண்டிப்பாக அவங்க கையில் கொடுத்துருவேன். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என்று பாருங்க, இதோ வாசப்படியில் நின்றுட்டாரு, தட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் திறக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்ப இந்த கடைசி நிமிஷத்துல எது காரியங்கள்லாம் என்ன தடுக்குது, என்னென்ன காரியங்கள் என்ன வருகையில் போக விடாம தடுக்குது? ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க, நான் வருகையில் போகணும், இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்கு, ஆனால் கேட்டுட்டு திரும்பி போகும்போதே உலகத்தில் உள்ள பிரச்சனை, எனக்குள்ள இருக்கிற சிந்தனை, பாவம், போராட்டம் என்னை இது எல்லாத்தையும் மறக்கடிக்க பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. விசேஷமாக ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. சீக்கிரத்தில் எடுக்க வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.